என்னோட கையில இருக்க இந்த அல் குர்ஆனுக்கு பின்னால கலீஃபாக்களுடைய சஹாபாக்களுடைய தியாகங்களும் ரத்த வரலாறுங்க இருக்கு. 1400 வருஷங்களுக்கு முன்னால எழுதப்பட்டு ஒரு புள்ளியோ ஒரு எழுத்து கூட மாறாம இருக்க காரணம் அவர்கள் பண்ண தியாகங்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மரணத்துக்கு அப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஆட்சி காலத்துல போலி நபியான முசைலமத்துல் கத்தாப் அப்படிங்கிறவனை எதிர்த்து நடந்த யமாமா போறப்போ அல் குர்ஆனை முழுமையா மனனம் செஞ்சிருந்த 70க்கு மேற்பட்ட ஹாஃபில்கள் வந்து ஷஹீதாக்கப்படுறாங்க. இந்த இழப்புகளை பார்த்து கவலை அடைஞ்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, எப்படியே ஹாஃபில்கள் மரணித்தாங்க அப்படின்னா அல் குர்ஆனோட வசனங்கள் வந்து அழிஞ்சு விடும். இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாத்துக்குமே ஒன்னு சேர்த்து ஒரு அல் குர்ஆனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட கலந்துரையாடி ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட தலைமையில அல் குர்ஆனை தொகுக்கும் பணி ஆரம்பிக்கப்படுது. பட் அன்னைக்கு இருந்த அந்த காலத்துல அல் குர்ஆனை தொகுக்கிற பணி அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியா இருக்கல. நபி அவர்களோட காலத்துல பேரீச்சம் பல மட்டைகளையும் விலங்குகளோட எலும்புகளையும் கட்பாறைகளையும் எழுதப்பட்டிருந்த அல் குர்ஆன் வசனங்களை ஒன்று திரட்டி மிக துல்லியமா தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அல் குர்ஆன் அப்படிங்கறத உருவாக்கி இஸ்லாமியர்களோட முதலாவது அல் குர்ஆன் அப்படிங்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட கையில வந்து ஒப்படைக்கப்படுது. அதை அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களோட காலத்துல எழுதப்பட்ட குர்ஆன் வசனங்களான பேரீச்சம்பழ மட்டைகளையும் விலங்குகளோட எலும்புகளையும் கட்பாறைகளையும் முழுமையா அழிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. இல்லனா போலியான அல் குர்ஆன் வசனங்களை உருவாக்கி குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமா செய்யறாங்க. அது அடுத்து மூன்றாம் கலீஃபாவான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஆட்சி காலத்துல இஸ்லாம் அப்படிங்கிறது அரேபியாவையும் தாண்டி ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பான்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல அரபு மொழி பேசாத மக்கள் மத்தியில கூட பரவ ஆரம்பிக்குது. அப்பதான் வெவ்வேறு பகுதிகளை அல் குர்ஆனோட உச்சரிப்புல வந்து கருத்து வேறுபாடுகள் வந்தப்போ நபி அவர்களோட குலமான குறைஷியர்களோட உச்சரிப்புல அல் குர்ஆன் அப்படிங்கிறது வந்து திருத்தப்படுது. அந்த அல் குர்ஆன் பிரதிகள் அதிகாரப்பூர்வமா உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்குமே அனுப்பப்படுது. இந்த ஒரு மிகப்பெரிய சேவையா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செஞ்சதுனாலதான் ஜாமியுல் குர்ஆன் அல் குர்ஆனை ஒன்று சேர்த்தவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இன்னைக்கு நாம ஓதுற இந்த அல் குர்ஆன் 1400 வருஷங்கள் கடந்தும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம எத்தனையோ புரட்சிகளையும் போர்களையும் கடந்து வந்து அல் குர்ஆன்ல ஒரு புள்ளி கூட மாறல அப்படின்னா இத பத்தி அல்லாஹ்வே அல் குர்ஆன்ல தெளிவா பேசுறான். நிச்சயமாக அல் குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நிச்சயமாக அல் குர்ஆனை நாமே பாதுகாப்போம் அப்படிங்கிறான்.